தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாதா? மார்க்சிஸ்ட் கட்சியின் சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறார். அவர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என திருமாவளவன் கூறிய கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என திருமாவளவன் கருத்து தெரிவித்து மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறுகிறார். தமிழக அரசு சட்டம் 240 நாட்கள் வேலை செய்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் சட்ட நடைமுறையில் உள்ளது. தொழிற்சங்கங்கள் அதை கூறுகின்றன. துப்புரவு பணியாளர்கள் மட்டுமல்ல, பல துறையில் ஒப்பந்த முறையில் எடுக்கப்பட்ட பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் 240 நாட்கள் அவர்களுக்கு வேலை தரமாட்டார்கள். நடுவில் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் பிரேக் கொடுத்து அவர்களை பணி செய்ய வைப்பார்கள். ஏனென்றால் 240 நாட்கள் வேலை செய்தால் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய சட்டம் இருக்கிறது. ஆனால் இப்படி அவர்கள் குறுக்கு வழியில் சிந்தனை போகும். அதனால் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருக்கிறார்கள். இதில் திருமாவளவன் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்று ஸ்டாலினுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் பணி நிரந்தரம் செய்தால் வருங்கால தலைமுறையினர் எல்லாருமே அதே தொழில்தான் செய்வார்களாம். தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களும் சட்டப்பூர்வமாக வைத்திருக்கும் கோரிக்கை பணி நிரந்தரம் என்பது. திருமாவளவன் சொல்லும் கருத்து சரியானது அல்ல. ஏனென்றால் எனக்கு தெரிந்த துப்புரவு பணியாளர் குடும்பத்தில் பிறந்த பெண், அவர்கள் அப்பா அம்மா நிரந்தர பணியாளர்களாக இருந்தார்கள். அதில் கிடைத்த வருமானத்தில் PhD பட்டம் பெற்று முனைவர் பட்டம் பெற்று வைத்தார்கள். அந்த பெண் தற்போது கல்லூரி பேராசிரியராக இருக்கிறார். எனக்கு தெரிந்த குடும்பத்தை பற்றி சொல்கிறேன். ஒருவேளை பணி நிரந்தரம் செய்யாமல் இருந்தால் நான் இன்றைக்கு சொல்லும் பேராசிரியர் இருக்கும் அந்த பெண்ணும் தூய்மை பணியாளராக தான் இருந்திருப்பார். ஆகவே பணி நிரந்தரம், அதில் கிடைக்கும் வருமானம், பணி பாதுகாப்பு ஆகிய சேர்ந்துதான் அடுத்த தலைமுறையை இந்த பணியிலிருந்து விடுவிக்கும். இதை பற்றி கொஞ்சம் தெரியாதா திருமாவளவனுக்கு? உயர்கல்வி பெறுவதற்கும் வேறு வாய்ப்பு கிடைப்பதற்கும் வேலை வாய்ப்பு வேறு வேலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.